போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சீமான் தான் போய் கரடியா கத்தினார். பெரியார் மண்ணிலே வெற்றி பெற்று காமிப்பேன். இது பெரியார் மண்ணே கிடையாது, அவர் மண்ணு, பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணில் சொன்னார். இந்த இடைத்தேர்தலில் 3வது இடம் சுயேட்சை இல்லை, நோட்டா. இப்போ நோட்டாவோடு சீமான் போட்டிட்டு இருக்கிறார். நோட்டாவா சீமானா, நோட்டாவா சீமானா என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். சீமானால டெபாசிட் வாங்க முடியல. இதுதான் ஈரோடு மக்கள் சீமானுக்கு கொடுத்த செருப்படி. அங்கே போய் பேசினார்ல, அதுக்கு மக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க. சொல்றாரு, வென்றால் பயிற்சி, தோற்றால் பயிற்சி அப்படிங்கிறாரு. என்ன வாழ்க்கை பூரா பயிற்சி எடுத்துட்டே இருப்பீங்களா? ஆக மொத்தத்தில் சீமானுடைய முகத்திரை ஈரோடில் கிழிந்திருக்கிறது. பெரியாருடைய மண்ணில் பெரியாரை பற்றி பேசிய சீமான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு புதுமடம் ஹலீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அந்த வேட்பாளர் சொல்றாங்க. இது வரைக்கும் இருந்த வாக்குகளை விட இப்போ அதிகமாக வாக்குகள் வந்திருக்கு, எங்கள் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளும் கிடைத்த வெற்றியாக பார்க்கணும் அப்படிங்கிற. என்ன அதிகமாக வந்திருக்கு? கடந்த முறை 2023 இடைத்தேர்தலில் 10,820 வாக்குகள் வாங்கினாங்க. இப்போ ஒரு 20,000க்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. 20,000 தொட்டிருக்காங்க. 23,000 இல்லை 23 வரட்டுமே. இது அவர்கள் கொள்கை கிடைத்த வெற்றியா அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்லப்போனால் கடந்த தேர்தலை விட போலிங் பர்சன்டேஜ் குறைவு. கடந்த தேர்தலில் 74 விழுக்காடு, இந்த தேர்தலில் 64 விழுக்காடு 65 விழுக்காடாக தான் போலிங் ஆச்சு. அதுவே குறைவு தான். ஒன்று. இரண்டாவது, கடந்த தேர்தல் என்றால் இந்த இடைத்தேர்தலை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு அளவுகோலாக வச்சுக்கோமே. 2023 EVKS இளங்கோவன் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட 1,10,000 வாக்குகள் வாங்கினார். 74% போலிங்கில் 1,10,000 வாக்குகள் வாங்கினார். அதிமுக போட்டியிட்டது, அதை ஞாபகப்படுத்துகிறேன், அதிமுக போட்டியிட்டது 43,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினாங்க. அப்பொழுது நாம் தமிழர் அதே 10,821 வாங்கினாங்க. இப்போ இந்த இடத்துல போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கணும்? ரெண்டாவது, அதிமுக போட்டியிடவில்லை, பாஜக போட்டியிடவில்லை, அதன் எந்த கட்சியுமே போட்டியிடல. நேரடியாக திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டினாங்க. தேர்தல் பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர்களும் போய் பண்ணலை. அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் முத்துசாமி, அதாவது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. முதல்வரோ துணை முதல்வரோ பெரும் தலைவர்களோ கூட்டணி கட்சி தலைவர்களோ யாருமே பெருசாக போகல. சீமான் தான் போய் கரடியாக கத்தினார். நான் இங்கே பெரியார் மண்ணிலே வெற்றி பெற்று காமிப்பேன். இது பெரியார் மண்ணே கிடையாது, அவர் மண்ணு, பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணில் சொன்னார். இது நம்ம அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அப்படி சொன்னார். இன்னும் மூட்டி விடுற மாதிரி நான் அண்ணாவை பற்றி கூட சொன்னார். அண்ணா பெரியாரை எதிர்த்து நின்றவர் அண்ணா. என்ன ஒரு அறிவிலித்தனமான ஸ்டேட்மெண்ட்டு. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்து தலைவர் பதவியே காலியாக வச்சுருந்தார். பெரியார் எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அந்த வரலாறுலாம் இவருக்கு தெரியாது, ஏன்னா ஆமகரி சாப்பிட்டவர். அந்த அறிவு அவ்வளோதான் இருக்கும். இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழல்? நேரடியாக திமுக வாசஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சுல. ஆமாம். நியாயமாக எவ்வளோ வாங்கியிருக்கணும்? அதிமுக வாக்குகள் வந்திருக்கணும், திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்திருக்கணும். என்னடா அடிக்கடி தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்பாதவர்கள், ஆன்டி இன்கம்பன்சி சொல்லக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்திருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் நாங்கள்லாம் நீ சொன்ன மாதிரி எங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விட்டதுன்னு சொன்னால் இன்னும் வந்திருக்கணும். விஜயும் போட்டியிடலை, அந்த ரசிகர்கள் இங்கே போட்டிருக்கணும். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 வாக்குகள் வாங்கியிருக்கணும், வெற்றி பெறவில்லை என்றால் கூட. என்ன கணக்கு இருக்குது? அப்போ 43,000, இங்கே ஒரு 10,000 கூட 53, கூடுதலாக ஒரு 10,000 வாங்கினா 60,000க்கு மேலே வாங்கியிருக்கணும். என்ன வாங்கியிருக்காங்க? டெபாசிட் இழந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமை. அதாவது இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் 3வது இடம் சுயேட்சை இல்லை, நோட்டா. இப்போ நோட்டாவோடு சீமான் போட்டிட்டு இருக்கிறார். நோட்டாவா சீமானா, நோட்டாவா சீமானா என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். அப்போ இந்த போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சும் கூட சீமானால டெபாசிட் வாங்க முடியல. இதுதான் ஈரோடு மக்கள் சீமானுக்கு கொடுத்த செருப்படி. அங்கே போய் பேசினார்ல, அதுக்கு மக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க. இனி என்ன பேச போறாரு? இப்போ என்ன பேசுவாரோ அது வேற ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. நாங்கள் வளர்ந்துட்டோம், இருக்கின்ற 23 வாக்குகளும் நாம் தமிழருக்கு விழுந்துன்னு சொல்லி
வேணா அவர் வந்து அதை வந்து அந்த ஆசையை தீர்த்துக்கலாம். ஆனால் இல்ல களத்துல யாருமே துணிஞ்சு போட்டியிடாதப்ப எதிர்க்கட்சியா துணிந்து போட்டிடுறாங்க, ஒரு ஆளும் அரசை எதிர்த்து போட்டிடுறாங்க. எப்பவுமே இடைத்தேர்தலில் ஆளும் அரசோட கைதானே ஓங்கி இருக்கும். அது இங்க பாருங்களேன், சீமான் எப்பொழுதுமே வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்துதான் நான் போட்டியிடுகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வீரன் வைங்களேன். நாங்க வெற்றியே பெற மாட்டோம். ஒரு போர்க்களம் சொல்றாரு, வென்றால் பகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிறாரு. என்ன வாழ்க்கை பூரா பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்களா? வாழ்க்கை பூரா நீங்கள் பயிற்சி எடுத்து உங்களுடைய தம்பிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ எப்பொழுது வெற்றி பெற போயிருங்க? அப்போ இதில் இந்த வாக்குகளை நீங்கள் வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. இதற்கு காரணம் நீங்கள் பெரியாரை பற்றி பேசி ஒன்று சொல்கிறேன். தேர்தல் வந்து இந்த எலெக்ஷன் அந்த இப்போ வாக்குகள் எண்ணிக்கை வரும்பொழுது தேர்தல் தபால் வாக்குகள் எண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 213 தபால் வாக்குகள். 213 தபால் வாக்குகள் என்றால் இவன் பொதுவாக யாருடைய வாக்குகள்? அது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள். அதுவே முதல்ல வெளிவந்துச்சு. 13 வாக்குகளை தவிர மற்ற எல்லாம் திமுகவுக்கு விழுந்திருக்கிறார். அப்போ அரசு ஊழியர்கள் பெரியாரை சீமான் இப்படி பேசியதை சகிக்க முடியாமல் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த முறை கூட அதிமுகவுக்கு தபால் வாக்குகள் 40க்கும் மேற்பட்ட வாக்குகள் விழுந்தன. அப்போ அது கூட வில்லல. இப்போ எந்த இடத்துல சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதான் பேச்சாடா பேசுனீங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஊருக்கு பக்கம். அடா சும்மாவாடா இருந்தீங்க, பேச்சாடா பேசுனீங்கம்பாங்கல்ல. என்ன பேச்சு? இப்படி தற்குறித்தனமான பேச்சு. பெரியாரை வந்து எவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அவர் வந்து கொச்சையாக, அதாவது சொல்ல நான் கூசுகின்ற அளவுக்கு நீங்க விமர்சிச்சீங்கல்ல, மக்கள் திருப்பி அடிச்சாங்கல்ல, செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. சார் இதுல அதிமுக, பாஜக மற்றும் உயர் சாதின்னு நம்பப்படுறவங்களோட வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப அந்த வாக்குகள் எங்க போச்சு? அதுதாங்க இப்ப முக்கியமானது. 43,000 வாக்குகள் வந்து இல்லைன்னா கூட ஒரு 30,000 வாக்குகள் அதிமுக வாக்குகள் போட்டிருப்பாங்கல்ல, அது எங்க போச்சு? இப்ப கடந்த முறை EVK இளங்கோவன் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க இந்த 2023 இடைத்தேர்தலில்? 1,10,000. இப்போ 1,15,000 தாண்டி போயிருக்கு. அப்ப இந்த 5,000 வாக்குகள் யார் வாக்குகள்? திமுகவுக்கு ரைட் ராயலா விழுந்தா கூட அது அதிமுக வாக்குகள் இருக்கலாம்ல. சீமானையே கடுங்கோவத்தோட எதிர்ப்பவர்களும் வாக்களிச்சிருப்பாங்கல்ல. அப்ப இது ஏன் டெபாசிட் போயிருக்கிறது? அதாவது நேரடியாக போட்டியிட்ட ஒரு கட்சி டெபாசிட் போயிருக்கு. இதுதான் தமிழக மக்கள் இதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்க. ஈரோடு மண்ணில், பெரியார் பிறந்த மண்ணில், பெரியாருடைய நகராட்சி தலைவராக இருந்தவர் பெரியார், ஈரோடுடைய நகராட்சி தலைவராக இருந்தவர் பெரியார், அந்த மண்ணை சார்ந்தவர். அந்த மண்ணில் வந்து அந்த மக்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசியதற்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை விட ஒரு மோசமான ஒரு இது எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க இன்னைக்கு மாறுதல் டிக்கெட் நாங்கள் 23,000 வாக்குகளே சந்தோஷப்படுறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? 12, 15 வந்தவங்க 23ங்கிறது ஒரு வகையான முன்னேற்றம் தானே சார்? நான் என்ன சொல்றேன், டெபாசிட் வாங்கியிருக்கணும்ல, அது அசிங்கம் தானே. நெருங்கிட்டோம். நீங்க வந்து நான் போன தடவை 5,000 வாக்கு வாங்கினேன், இப்போ 10,000 வாக்கு வாங்கிட்டேன். இப்போ ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, 2026 அதிமுகவுக்கே இந்த 23,000 வாக்குல இருந்து பிரிஞ்சு போயிருக்கணும். அப்ப எவ்வளவு வாக்கு வாங்குவாரு சீமான்? இதே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடுல அதிமுக நிற்கும், விஜய் நிற்பாரு. அப்ப இந்த வாக்குகள் யாருக்கு எப்படி பிரியும்? சீமான் எவ்வளவு அப்போ 500 ஓட்டு தான் வாங்குவாரா? இந்த 23,000 வாக்குகளுமே சீமானுடைய வாக்குகள் கிடையாது. அது அதிமுக வாக்குகள் இருக்கலாம், திமுக எதிர்ப்பு வாக்குகள், அவ்வளவுதான். அப்படித்தான் எடுத்துக்கணும். அதனால் இது சீமானுக்கு மிகப்பெரிய தோல்வி. சீமான் நோட்டாவோடு போட்டிட்டு இருக்கிறார். அந்த ஈரோடு மக்கள் செருப்படி கொடுத்திருக்கிறார்கள் சீமானுக்கு. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். நோட்டா 5,000 தான், சீமான் 23,000 வந்திருக்கு. சரியா, ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க வந்து பெருமைப்பட்டுக்கலாம். அது நோட்டா 5,000. ஏங்க நோட்டாவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு 500 ஓட்டு விழுமா? 5,000 ஓட்டு விழுந்திருக்கு. உண்மையில் அந்த 5,000 வாக்குகள் தான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள். நீங்க அப்படி எடுத்துக்கங்க. இந்த 5,000 வாக்குகள் விழுந்துச்சு பார்த்தீங்களா, வெறுத்து போய் போட்டிருக்கான். சீமானுக்கு போய் போடணுமா, திமுகவை எனக்கு பிடிக்கல, நான் சீமானுக்கு போட்டு என்னை அசிங்கப்படுத்திக்கணுமான்னு சொல்லி நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க அந்த மக்கள். அவங்கள பாராட்டுறேன். அப்ப இது இவர்களும் மானரோசம் உள்ளவங்க தான். இப்ப இந்த 5,000 ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அவன் அதிமுக ஆதரவாளராக இருப்பான். சொன்னாங்க அந்த மாதிரி நோட்டால தான் 5,000 வாக்குகள் அதிமுக ஆதரவாளர் தான். அவன் பெரியாரை பிடிச்சிருக்கும்ல அவனுக்கு. அதிமுகவுடைய குறியீடும் பெரியார் தானே. அப்ப அவனை பெரியாரை பிடித்த அந்த 5,000 பேரு தலையெழுத்தாடா சீமானுக்கு ஓட்டு போறதுன்னு சொல்லி நோட்டாவுக்கு போட்டிருக்கான்ல, அவன் ரோசக்காரன். அதுதான் முக்கியம். மற்ற இப்ப இந்த சந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல மீதம் ஒரு 15,000 வாக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா விழுந்து ஒரு விபத்து தான். மக்களுக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் நம்ம திமுகவுக்கு போட மாட்டோம், அதை யாருக்காவது போடணுங்கிறதுக்காக விழுந்த ஓட்டு தான். ஆக மொத்தத்தில்
சீமானுடைய முகத்திரை ஈரோடில் கிழிந்திருக்கிறது. பெரியாருடைய மண்ணில் பெரியாரை பத்தி பேசிய சீமான் செருப்படி வாங்கியிருக்கார் அந்த மக்களால். அவ்வளவுதான். இதுல எப்பவுமே சீமானுக்கு இருக்கக்கூடிய இந்த கோர் ஓட் அப்படி சொல்லப்படுற இந்த 10,000 12,000 இந்த வாக்கு அப்படியே தானே நீடிச்சுட்டு வருது. அதுல எந்த சேதாரம் இல்லைங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல இது வரைக்கும் கடந்த 4 நான் திருப்பி சொல்றேன். இப்போ கடந்த முறை வாங்குதுல அதிமுக 43,000, சீமான் ஒரு 10,000, 53,000, மற்ற உதிரிகள் சேர்த்து 60,000 வாக்குகள் திமுகவுக்கு எதிர்ப்பாக விழுந்த வாக்குகள். அந்த 60,000-ல் இப்ப 23,000 தான் சீமானுக்கு வந்திருக்கு. 40,000 எங்க? இது சீமான் தனிச்சு நின்று எடுத்த வாக்கு. அதைத்தான் திருப்பி சொல்றேன். நீ நோட்டாவையும் சத்துக்கலாம். இப்ப இந்த வாக்குகள் நியாயமாக பார்த்தால் 60,000 வாக்குகள் சீமான் வாங்கி இருக்கணுமா வேண்டாமா? அப்படி வாங்கியிருந்தா சீமானை திமுக எதிர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற ஒரு முன்முடிவுக்கு நம்ம வர முடியும். இங்க அப்படி இல்லையே. அந்த 60,000 பேர் எங்க போனாங்க? ஒரு 8% வாக்களிக்க வரல. நம்ம இந்த போலிங் பர்சன்டேஜ்ல பாருங்களேன், 8% வாக்களிக்க வரல. 5,000 பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்கான். மீதி இருக்கின்ற 23,000-ல எனக்கு தெரிந்து 15,000 வாக்குகள் அதிமுக வாக்குகள், அது எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது அந்த 40,000 வாக்குகள் வந்துடும். ஆக சீமானுக்கு எதுக்குமே விழுல. சீமான் இல்லாமல் ஏதோ ஒரு கட்சி ஒரு மூன்றாவது ஒரு கட்சி வந்து நின்றாலும் இந்த வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. சீமான் இல்லை, பாஜக நின்றாலும் சரி, அல்லது வந்து திமுகவை எதிர்த்து இந்த பிற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியே நிக்குதுன்னு வைங்க, அவங்க 23 கூட வாங்கியிருப்பாங்களா மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். டெபாசிட்டாவது வாங்கியிருப்பாங்க குறைந்தபட்சம். அப்ப அதை என்ன சொல்லுவது? ஆக இது சீமானுக்கு விழுந்த வாக்குகள் அல்ல, இது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள். சீமானுக்கு நியாயமாக இந்த 10,000 வந்திருக்காதுன்ற. அதிமுக போட்டிட்டு இருந்தால் ஒரு வேளை இந்த வாக்குகள் எப்படி பிரிஞ்சிருக்கும்? சீமானுக்கு வந்து ஒரு 5,000 நோட்டாவுக்கு விழுந்த அளவுக்கு விழுந்திருக்குமா? இல்ல அதிமுக போட்டியிட்ட காலத்திலயும் கடந்த தேர்தலில் 12,000 வாங்கியிருக்காரு, 10,800 வாங்கியிருக்காருங்க. அப்போது பெரியாரை இப்படி பேசலையே. நாம் தமிழர் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி வந்து விரக்தியில வெளியே போகலையே. இன்னைக்கு வாரம் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வெளியே போயிட்டு இருக்காரு கட்சியை விட்டுட்டு. ரொம்ப மோசமா விமர்சனம் ஆயிருக்க. பிரபாகரனை சந்தித்ததே 10 நிமிஷம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில, வெளிநாட்டில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் மத்தியில அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. அவர்கள்லாம் இன்னைக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவர்கள் கட்சியை சார்ந்த ரோசம் உள்ள தமிழர்கள் இன்னைக்கு சீமானை விட்டு விலகியிருக்காங்க. இதெல்லாம் 2023 நடக்கல. அப்ப இப்பொழுது நடந்திருக்கிறது. அப்ப உண்மையான அவருடைய சீமானுடைய செல்வாக்கு எப்ப தெரியுன்றீங்க? வருகின்ற 2026 தெரிஞ்சு போயிடும். சொல்லப்போனா அவருக்கும் விஜய்க்குமான போட்டியில் மிக மோசமான ஒரு தோல்வியை சீமான் சந்திப்பார். ஏன்னா இந்த தமிழக மக்கள் வந்து எப்பொழுது யாரெல்லாம் பெரியாரை இகழ்கிறார்களோ அவர்களை தூக்கி எறிந்த வரலாறு தான் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாஜக கால் ஒன்ற முடியல? பெரியாரை இகழ்வதுதான், பெரியாரை வந்து அவர்கள் வந்து துவேஷமாக பேசுவதுதான். இந்த மண்ணில் பெரியாரை எந்த கட்சியெல்லாம் இகழ்கிறதோ அந்த கட்சி வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. கடந்த 60 வருடங்கள் எடுத்து பாருங்க, அதுதான் வரலாறு. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கும் கருத்து. நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.